தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. கடகம் இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருப்பாங்க, எப்படி நடக்கும் அந்த விஷயம்? இவங்களுடைய காதல் வாழ்க்கைன்றது தாயுள்ளம் சார்ந்ததாக தான் இருக்கும். இது ஒரு பெக்யூலியர் ராசி. இவங்க அந்த கணவனையோ மனைவியோ அப்படியே நெஞ்சுக்குள்ளே வச்சு அணைச்சிக்கிறதான் விரும்புவாங்க, ஒரு குழந்தைய அணைச்சிக்கிற மாதிரி. இவங்களுடைய காதலே ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். ஏன்னா இவங்களும் கொஞ்சம் அந்த வளர்பிறை காலத்தில் இவங்களுடைய காதல் உணர்வுகள் மிகுந்து கொண்டே போகும். தேய்பிறை காலத்தில் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கொஞ்சம் லோ இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். காதல் வாழ்க்கை அந்த செக்ஷுவல் லைஃப் எல்லாம் ரொம்ப நிதானமாக இருக்கும், ரொம்ப பரபரப்பாலாம் இருக்காது, ரொம்ப நிதானமாக இருக்கும், ரொம்ப கால இடைவெளி விட்டு இருக்கும். கடகராசி அன்பர்கள்கிட்ட இந்த ரகசியம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இவங்க தேவையில்லாமல் யார் மேலேயாவது கோவிச்சுக்கிடுவாங்க. யாராவது இவங்களை பார்த்துட்டு பேசாமல் போயிருப்பாங்க. என்ன நம்ம பார்க்கலையா, நான் வர்றது தெரியலையா அப்படின்னு கேட்டிருந்தா, ஐயோ சாரிப்பா பார்க்கல அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் அதை மனசில் வச்சுக்கிடுவாங்க, சாகிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. எந்த கோவில்களுக்கு போகும்? திருப்பதி சந்திரன் ஸ்தலம். அதில் பௌர்ணமி அன்றைக்கு கீழே ஒரு 8-9 மணிக்கு ஏற ஆரம்பித்து மேலே போய் சேரணும். அப்போ அந்த சந்திரனுடைய பூரண கிரணங்கள் இவங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த மாதிரி போனால் மேலும் சந்திரனுடைய ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது, இவங்க கிட்டலாம் இதெல்லாம் ப்ளஸ்ஸுப்பா அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சலையாமா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை இன்றைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. மிதுன ராசி வரைக்கும் பேசியிருந்தோம், அதை தொடர்ந்து கடகம். இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருப்பாங்க, எப்படி நடக்கும் அந்த விஷயங்கள்? கடகராசிக்காரங்க சந்திரன் ராசி, செவ்வாய் நீசமாகிற ராசி. இந்த சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலை இருக்கும். அப்படியே அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருக்கும், நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, அப்புறம் அப்படியே மனசுக்குள்ளே எதையாவது நினச்சிட்டு வருத்தப்படுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுடைய காதல் வாழ்க்கைன்றது தாயுள்ளம் சார்ந்ததாக தான் இருக்கும். இது ஒரு பெக்யூலியர் ராசி. இவங்க அந்த கணவனையோ மனைவியோ அப்படியே நெஞ்சுக்குள்ளே வச்சு அணைச்சிக்கிறதான் விரும்புவாங்க, ஒரு குழந்தைய அணைச்சிக்கிற மாதிரி. இந்த அமிர்தானந்தமயி செய்கிறாங்களா, மாதா அமிர்தானந்தமயி, அந்த மாதிரி. ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு தாயுள்ளம் இயற்கையாகவே இருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தன்னுடைய பேருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல தான் ஆரம்பிக்கும். காஃபி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா, அது சாப்பிட்றியா, இது சாப்பிட்றியா, அந்த கடையில் அது நல்லாயிருக்கும், அந்த கடையில் அது நல்லாயிருக்கும், அங்கே கூட்டு போய் வாங்கி தரேன்னு முதல்ல 2 பேரும் தின்னு தீர்த்துருவாங்க. பாதி நாள் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்று, இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சமைச்சு கொண்டு வருவாங்க. கொண்டு அவங்களுடைய அந்த லவ்வருக்கோ அல்லது ஹஸ்பண்ட்க்கு அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே சமைச்சு கொண்டு கொடுக்கறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. இந்த சமையலுக்குள் மையல் அப்படின்றது இவங்க லைஃப்பில் தான் நடக்கும். இந்த ஆண்களும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு அம்மா மாதிரி நமக்கு காதலி வரணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய சகலத்தையும் அம்மா கவனிச்சுக்கிற மாதிரி. இன்னொன்று, அடிக்கடி இந்த பிள்ளைகள்லாம் வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வரும், உள்ள தண்ணியை குடிக்கும், அம்மாட்ட முகத்தை தொடச்சிட்டு வேர்வையை தொடச்சிட்டு போகுங்கள்ல, வாடா சாப்பிட்றா அப்படின்னா இந்த வரேன்ட்டு ஓடி போயிடுங்க. அப்பப்போ திடீர்னு வீட்டுக்குள்ளே வரும், அம்மாவை பார்க்கும், ஏதாவது ஒன்று இது பண்ணிட்டு ஓடிடும். அதே மாதிரி இவங்க நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துடும். அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, வச்சியான்னு என்னத்தையாவது ஒன்று கேட்பாங்க. அப்புறம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு உங்களுக்கு அம்மா ஞாபகம் வர்ற மாதிரியே இந்த காதலி ஞாபகம், இந்த மனைவி ஞாபகம் வரும். அதனால் இவங்க அம்மா மாதிரியே தான் பொண்ணு. தாய்க்கு பின் தாரம்ன்றதை விட தாயை போலவே தாரம். பிள்ளையார் மாதிரி எங்கள் அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டார்ல, அதே மாதிரி இவங்க அம்மா மாதிரியே பொண்ணு இருக்கணும். அல்லது அம்மாவே விடு, அம்மா சரியில்லைன்னு விட்டுருவான். இந்த பொண்ணு ஒரு அம்மா மாதிரி இவங்களை கவனிச்சுக்கிடணும். இல்லை இது பொண்ணாக இருந்துச்சுன்னா அந்த ஹஸ்பண்ட் இந்த பொண்ணை அப்படி ஒரு தாய் போல தந்தை போல கவனிச்சுக்கிடணும் சகலத்திலையும். இது இவங்களுடைய காதலே ரொம்ப பெக்யூலியராக இருக்கும்.
ஏன்னா இவங்களும் வந்து கொஞ்சம் அந்த வளர்பிறை காலத்தில் இவங்களுடைய காதல் உணர்வுகள் மிகுந்து கொண்டே போகும். தேய்பிறை காலத்தில் அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கொஞ்சம் லோ இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். அப்புறம் வந்து இவங்களுக்கும் சில கற்பனைகள் நிறையா இருக்கும். நம்ம வந்து இந்த குதிரையில் ஏறி ஒரு ராஜன் வருவான் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு போக, அந்த மாதிரிலாம் ஒரு கற்பனையில் இந்த கங்கா வர்றாள்ல சிவாஜி படம், அந்த இந்த படத்தில், ரஜினி படத்தில், அந்த மாதிரி தன்னை வந்து ஒரு இளவரசியாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான கற்பனைகள்லாம் இவங்க அப்படியே உட்காந்து அந்த காதல் கனவுன்றதே ஒரு கற்பனை கனவாக தான் போய்கிட்டு இருக்கும். இவங்க ரொம்ப கனவு இல்லை, டே ட்ரீம் பண்ணுவாங்க. அப்போ தன்னுடைய லவ்வர் வந்து தன்னை அங்கே கூட்டு போகிற மாதிரி இங்கே கூட்டு போகிற மாதிரி ஒரு வேர்ல்டு டூரே போயிட்டு வந்துடுவாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளே. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஆள்கிட்ட பேசுகிறத விட இந்த கனவுகள்லையும் இந்த கற்பனைகள்லையும் மூழ்கி இருக்கிறாங்க பாருங்க, அதுவே இவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. மற்றபடி அவங்களுடைய காதல் வாழ்க்கை, அந்த செக்ஷுவல் லைஃப் எல்லாம் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கும். ரொம்ப பரபரப்பாலாம் இருக்காது, ரொம்ப நிதானமாக இருக்கும். ரொம்ப கால இடைவெளி விட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு மேஷ ரிஷபம் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்காது. மிதுனம் மாதிரி ரொம்ப ஓவர் டாக்கிங்காகவும் இருக்காது. இது ஒரு நிதானமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய வந்து இந்த கதைகள் வாசிக்கிறது, கவிதை வாசிக்கிறது, இந்த கற்பனை பண்ணுறது, கனவு காணுதல், இதிலையே வந்து இவங்களுக்கு பெரிய திருப்தி கிடச்சிரும். ஒரு மனசுக்கு வந்து சாந்தியாக இருக்கும். அப்படி உட்காந்து ஒரு டே ட்ரீம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து ரியல் செக்ஷுவல் லைஃப்ன்றது நிதானமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள்கிட்ட இந்த ரகசியம் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இவங்க தேவையில்லாமல் யார் மேலேயாவது கோவிச்சுக்கிடுவாங்க. யாராவது இவங்களை பார்த்துட்டு பேசாமல் போயிருப்பாங்க. என்ன நம்ம பார்க்கலையா, நான் வர்றது தெரியலையா அப்படின்னு கேட்டிருந்தா, ஐயோ சாரிப்பா பார்க்கல அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் அதை மனசில் வச்சுக்கிடுவாங்க, சாகிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. இவெல்லாம் ரொம்ப திமிர் பிடிச்சவ தெரியுமா, பார்த்தா பார்க்காத மாதிரி போவா அப்படின்னு மனசுக்குள்ளே இவங்களா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லார் மேலேயும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க, ஆனால் எல்லார் மேலேயும் உங்களுக்கு கிரட்ஜஸ் மனசுக்குள்ளே வந்து, இவன் அன்னைக்கு பார்க்காம போனா, இவன் அன்னைக்கு நான் சாப்பாடு கொடுக்கும் போது ஐயா நல்லாவே இல்லை, மும்பிட்டுக்காரம், இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்காரர் எப்படி உயிரோடு இருக்காருன்னு கேட்டுட்டா அப்படின்ட்டு. அது விளையாட்டு கூட கேட்டிருக்கோம். அவங்களுக்கு காரம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஐயோ என்ன இப்படி காரம் போடுறீங்க, இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்காரர் எப்படி உயிரோடு இருக்காருன்னு கேட்டிருக்கோம். அதை வந்து இவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு இப்படி கேட்டுட்டாளே, நான் எங்கள் வீட்டுக்காருக்கு எப்படி பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுக்குறேன், எப்படி உயிரோடு இருக்காருன்னு என்னை கேட்டுட்டாளேன்ட்டு நேராக பார்க்கும்போது நல்லா பேசிக்கிடுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அந்த வருத்தம், அந்த கோபம், ஆற்றாமை, இவங்க வந்து நிறைய ஆற்றாமைன்றதுடைய சின்னமாக இருப்பாங்க. நிறைய மனசில் வந்து குட்டி குட்டி கவலைகளாக இருக்கும். அதை நேராக பேசுனாங்கன்னா தீர்ந்து போயிடும். ஆனால் பேச மாட்டாங்க. பேசினா சண்டை வந்துருமோ, அவங்க பேசாமலே போயிடுவாங்களோ, ஒருவேளை நம்ம மேலே தான் தப்பாக இருக்குமோ, நம்ம ஏன் நீ கூப்பிடல, உனக்கு கண்ணு தெரியலையா, எனக்கு தான் தெரியல, உனக்கு கண்ணு தெரிஞ்சில்ல, நீ கூப்பிட்ருக்கலாம்லன்னு கேட்டுட்டா, ஆமாம் நம்ம பார்த்துட்டு இப்படி அப்படின்னு இவங்களே மனசுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகி, கன்ஃபியூஷன்றதுனுடைய மொத்த உருவமாக இருப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க திருப்பி இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். அதனால் இவங்க மனசுக்குள்ளே வந்து நிறைய சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும். ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் தேவை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இவங்க வந்து தேவையில்லாமல் தியாகம் பண்ணுவாங்க. ரொம்ப வைராக்கியம் வச்சுருப்பாங்க. இப்போ வைராக்கியம்னா என்னென்னா, ஒரு குடும்பத்துக்காக இவங்க ஒரு மூத்த சகோதரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பத்துக்காக உழைச்சிட்டு கடைசியாக கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு அண்ணனாக இருந்தாலும் அப்படித்தான், தங்கச்சிமார் 3 தங்கச்சின்னா 3 தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ண பிறகு அந்த 3 தங்கச்சியும் தனக்கு தான் மனைவிக்கு வந்து பிரசவ நேரத்தில் உதவணும்னு நினைப்பார், அவங்க வரமாட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் அவங்ககிட்ட யார்கிட்டையும் பேச மாட்டார். மனைவி தான் தெய்வம், மனைவி தான் தனக்கு எல்லாம். இவரே அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் ஒரு தாய் மாதிரி செய்வார். ஒரு தாய் வீட்டுக்கு வந்தால் எப்படி பெத்த தாய் வந்து அந்த பிள்ளைக்கு முதல் பிரசவம் பார்த்து விடுவாங்களா தான் மகளுக்கு, அதெல்லாம் இவரே பார்ப்பார். அதுக்கு பிறகு அந்த சகோதரிகள் யார்கிட்டையும் பேசவே மாட்டார். அவங்களுக்குன்னு வேலை, குடும்பம் அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு பெண்ணை வச்சு பிரசவம் பார்க்குறதுன்றது, அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் லீவ் எடுத்து வீட்டில் இருந்து பார்க்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் இவங்க வந்து, நான் உனக்காக, உங்கள் 3 பேருக்காகவும் நான் 7 வருஷம் கழித்து கல்யாணம் முடித்தேன், நான் லவ் பண்ண பிள்ளை கூட கல்யாணம் முடித்து போய் பிள்ளையெல்லாம் பெற்று வளர்த்துட்டா,
நான் என்னுடைய காதலை கூட தியாகம் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு இருந்தேன், நீங்கள் என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியான அப்படியே ஒன்ஸ் ஃபார் ஆல் நிறுத்திடுவாங்க. ஒரு ஆள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சா அவ்வளோதான், நான் என் செத்த பணத்தை கூட நீ முழிக்கக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. அப்படியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது நம்ம சொன்னால் நடக்க போகிறதில்ல, அது அவங்களுடைய நேச்சர். இந்த இவ்வளவு ஓவர் தியாகமும் தேவையில்லை, இந்த ஓவர் வைராக்கியமும் தேவையில்லை. கொஞ்சம் அதை மாற்றிக்க முடியும். ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால தானே. ஏன் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு தங்கச்சிக்காக முடிக்க வேண்டியதானே. ஒரு தங்கச்சிக்கு முதல்ல முடிங்க, அப்புறம் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தங்கச்சிக்கு முடிங்க, அப்புறம் கடைசி தங்கச்சி வரும்போது 2 தங்கச்சிட்டு இந்த பாரு நீ 5 பவுன் நீ 5 பவுன் போட்டுறணும், கடைசி தங்கச்சிக்கு நான் 5 பவுன், அப்படி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு காரணம் என்னென்னா, இவங்க அம்மா வந்து இந்த மகனை அப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க. தங்கச்சி முடிக்கணும்ப்பா, சின்ன தங்கச்சிக்கு முடிக்கணும்ப்பா, அப்படி இப்படின்னு 3 தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னா அம்மா பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துக்கிடுவாங்க, நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு. வயசாயிரும். இந்த மகன் கடந்து தான் குடும்பத்தை தலை எடுத்து கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுவார். 37 42 வயசாயிரும். அப்புறம் அந்த மகன் வந்து கஷ்டப்படுவார். அவர் பிள்ளைகளெல்லாம் வளர்த்தெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த பெரிய தியாகமும் தேவையில்லை. இந்த மாதிரி வந்து ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டு நான் பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், ஏதாவது ஒரு பொருள் அவங்க ஆசையாக சாப்பிடும் போது ஏன் இப்படி திங்கிற அப்படின்னு உனக்கு தான் அது ஒத்துக்கல இல்லை, எதுக்கு இப்படி திங்கிறேன்னு கேட்டுட்டா அவ்வளோதான். அப்புறம் சாகிற வரைக்கும் அந்த சாப்பாட்டை தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப வைராக்கியம் வச்சுருப்பாங்க. இது சில விஷயங்களுக்கு நமக்கு நல்லது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லை. அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். கடகராசி நேயர்களுக்கான நிறம்னா என்ன சொல்லலாம்? அவங்க எந்த கோவில்களுக்கு போகும்? கடகராசிக்காரவங்களுக்கு வந்து அந்த சந்திரனுக்குரிய நிறம்தான், ஒரு சந்தன கலர் அது. அப்புறம் அவங்க போக வேண்டிய கோயில்கள் தனி அம்மன் கோவில்கள். இப்போ சமயபுரம், அந்த என்னது புன்னைநல்லூர் மாரியம்மன், இந்த மாதிரி அம்மன் அமர்ந்திருக்கிற கோயில். வக்கரகாளி கோயில்களை சொல்லலை, காளி கோயிலை சொல்லலை, அம்மன் அமர்ந்திருக்கிற தனியாக அம்மன் அமர்ந்திருக்கிற கோவில்கள் நிறையா உண்டு. அது பழைய தாரா கோவில்கள் எல்லாமே அதுக்கு பிறகு இந்து சமயத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அது அம்மன் கோவில்களாக வந்துருச்சு. அப்படிப்பட்ட கோவில்களுக்கு வந்து போகலாம், போனால் நல்லாயிருக்கும். இவங்க எப்படி வந்து சாமி கும்பிடணும், விரதம் இருக்கணும்னா பௌர்ணமி பூஜை பண்ணணும். பௌர்ணமி பூஜை பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திர தியானம்னு சொல்லுவோம், சந்திரனை பார்த்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது. அது எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் உட்காந்தா தலை கருகருன்னு சுற்றி பைத்தியம் பிடிச்சிரும், நமக்கே பைத்தியம் பிடிச்சிரும். அதை ஓரளவுக்கு சந்திர தியானம் பண்ணலாம் இவங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா இந்த கிரிவலம் சுற்றுறாங்கல்ல அந்த மாதிரி, அதுக்குன்னு திருவண்ணாமலை போகணுன்னு அவசியம் இல்லை. தான் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே ஒரு கோயில் இருக்கோ அந்த இடத்துல வந்து கிரிவலம் சுற்றலாம். இல்லை விடிய விடிய இந்த பௌர்ணமி பூஜை நடக்கும். இப்போ பாம்பன் சுவாமிகள் கோயில், ஒவ்வொரு கோயிலில் விடிய விடிய பூஜை நடக்கும், ஸ்ரீவித்யா உபாசனை அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி வந்து பூஜைகளில் கலந்துக்கலாம். பொதுவாக வந்து சந்திர தீர்த்தம், சந்திர புஷ்கரணி இருக்கிற கோயில்களுக்கு போகலாம். அதுக்கு ஒரு கதை வச்சுருப்பாங்க, சந்திரன் சாபம் தீர்த்த ஸ்தலம்னு. அந்த சந்திர புஷ்கரணி இருக்கிற கோவில்களுக்கு போகலாம். திருப்பதிக்கு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி கீழே இருந்து மேலே நடந்து போகணும். திருப்பதி வந்து சந்திரன் ஸ்தலம், அதில் பௌர்ணமி அன்றைக்கு கீழே ஒரு 8-9 மணிக்கு ஏற ஆரம்பித்து மேலே போய் சேரணும். அப்போ அந்த சந்திரனுடைய பூரண கிரணங்கள் வந்து இவங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த மாதிரி போனால் மேலும் சந்திரனுடைய ஆக்டிவேட் பண்ண முடியும். அது தவிர அவங்களுக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அதை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணணும். கடகம் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம்? கடகம் வந்து பொதுவாக பெண்களுக்கு அல்லது தாய்மாருக்கு என்னென்ன செய்யணுமா, இப்போ வயசான முதிய பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அந்த சக்கரை நோய்க்கான மருந்துகள் அல்லது அதுக்கு உண்டான செருப்பு, அதுக்கு அவங்களுக்கு அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் அதுக்கு உண்டான மருந்துகள் வாங்கி கொடுக்கறது, இப்படி அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்கிறது, இப்படி செய்யலாம் வயதான பெண்களுக்கு. இளம் பெண்களுக்கு வந்து திருமண உதவியோ அல்லது படிப்புக்கு உண்டான உதவியோ, அல்லது சிறுமிகளாக இருந்தால் அவங்களுக்கு யாருக்காவது சுகம் இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சைக்கு தன்னாலான ஒரு தொகையை கொடுக்கலாம். மரங்க வழிபாடு இருக்கு இல்லையா, அரச மரம் ஆலமரம், அதுக்கு கீழே வந்து அவங்க கொஞ்சம் அரிசியோ அல்லது சர்க்கரையோ தூவி விட்டுட்டு வரலாம். அது வந்து எறும்புகள் சாப்பிடும். அப்போ அது எத்தனை எறும்பு சாப்பிடுதோ ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஏன்னா இவங்க வந்து இந்த சாப்பாடு அம்மா இந்த சென்டிமெண்ட்டோடு சம்மந்தப்பட்டவங்க.
அதனால இவங்களுக்கு வந்து அந்த அன்னதானம் பண்ணுறதுன்றது ரொம்ப உதவியானது. திருவிளக்கு பூஜை பண்ணுறாங்கல்ல, அம்மன் கோவில்களில் அன்னதானம் பண்ணுறது, கூழ் ஊத்துறது, இந்த மாதிரியான காரியங்கள் வந்து இவங்க செய்யலாம். சிறந்த பரிகாரமாக அமையும். கண்டிப்பாக கடகராசியை பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்தும் பல ராசிகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றிம்மா.